ஓசூர் அருகே அறிவுசார் வழித்தடம் அமைக்க தொடர் எதிர்ப்பு கூட்டங்கள். நிலத்தை கையகப்படுத்தினால் குடும்பத்துடன் இறப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை என விவசாயிகள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த இச்சங்கூர் STRR தேசிய நெடுஞ்சாலை அருகில் விவசாய நிலத்தில் விவசாயிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேரண்டப்பள்ளி முதல் எழுவுப்பள்ளி வரையிலான சுமார் 3700 ஏக்கர் விளைநிலத்தில் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என்கின்ற தகவல் பரவி வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள கிழவரப்பள்ளி, ஆவலப்பள்ளி, மோரணப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து விவசாயிகள் ஒன்று திரண்டு தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள். ஆலோசனை கூட்டத்தில் ஓசூர் பகுதியில் வளர்ச்சி என்ற போர்வையில் கிட்டத்தட்ட 90% விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சிப்காட் 1, சிப்காட் 2, சிப்காட் 3, சிப்காட் 4, சிப்காட் 5 என தொழிற்சாலைகளுக்கு நிலம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் STRR ரோடு 844 தேசிய நெடுஞ்சாலை என சாலைகளுக்காக விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது அறிவுசார் வழித்தடத்திற்காக 3700 ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக விவசாயிகள் மத்தியில் வரைபடம் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனை உடனடியாக தமிழக அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தொடர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இன்று இச்சங்கூர் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், இல்லையெனில் குடும்பத்துடன் இறப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை என ஆவேசத்துடன் தெரிவித்தனர். எனில் விவசாயம் தவிர வேறு தொழில் தெரியாது, எனவே எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். STRR விவசாய சங்கத்தின் தலைவர் முனிவெங்கடப்பா, அப்போது அருண்ராஜ் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளருமான மாநில ஒருங்கிணைப்பாளருமான BK கணேச ரெட்டி, ரவீந்திரநாத், பாமக முனிராஜ், ரவிக்குமார், கோவிந்த் ரெட்டி, முரளி, சீனிவாஸ், நாகராஜ் கவுடு, ஹரிஸ், இச்சங்கூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ரவிக்குமார் மற்றும் ஆவலப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் தாசப்பா, முனியப்பா, கந்தப்பா உட்பட சுமார் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். முனிவேண்டப்பா, STRR பார்மர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். இது பார்மர்ஸ் மூலமா STRR அசோசியேஷன் மூலமா 5வது மீட்டிங். இது இன்னும் 2 மீட்டிங் நடத்த போறோம். நெக்ஸ்ட் வீக் குடிசெட்ல நடத்த போறோம். அதுக்கடுத்து குடிசாகனப்பில் ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு எல்லாம் பொதுக்குழு கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே ஆளுங்களை ஜனஜாகிரதி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குதுன்றத எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியுற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்லா மக்கள் கூட்டமா வராங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இது கூட ஐயா ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த விவசாயிகளுக்கு நான் சப்போர்ட்டா நிப்பேன்ட்டு. அது இல்லாம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சேலத்துக்கு வர சொல்லியிருக்காரு. பாலகிருஷ்ண ரெட்டி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இது முடிச்சு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அங்க போறோம். எந்த காரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம். டெவலப்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் கிடையாது. நாங்க டெவலப்மெண்ட்டுக்காக தமிழ்நாட்டிலே ஓசூர்ல கொடுத்த அளவுக்கு லேண்ட்ஸ் யாருக்கும் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 70% எல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இனிமேல் இருக்கிற லேண்ட் வேண்டாம். எங்க ப்ராஜெக்ட் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற லேண்ட் விவசாயத்துக்கு இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு விவசாயம் என்பது இருக்கணும்னா கண்டிப்பா அந்த லேண்ட் இருந்தாகணும். உங்க பிரஸ் மூலமா எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல அதான் சொன்னோம் சார், எங்களுக்குள்ள யூனிட் யாரும் உடைக்க முடியாது. அங்க போனது எல்லாருமே எங்க இதுதான், எங்க அசோசியேஷன் பேனர் மேல தான் மீட்டிங் நடக்குது. எந்த அரசியல்வாதிகளுக்கும் நாங்க எதிரும் கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். எங்க விவசாய பூமி எழுதுறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. எந்த DMK இருந்தாலும், AMK இருந்தாலும், PMK இருந்தாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போக சொல்லி உங்கள் மூலமா நாங்க எல்லாருமே கேட்டுக்கிறோம் சார். விவசாயிகளுக்கு தெரியாம எந்த ஒரு அலன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்ன ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் போட்டீங்க கட்டுக்குள் கிட்ட. MLA MP சொல்லியிருந்தாங்க இல்லையா, மறுபடியும் ஏன் நீங்க அங்க கேம்ப் போட்டு எங்களுக்கு ரைட்டிங்ல கொடுக்கல சார்? அது ஆக்சுவலி நம்மளுக்கு முதல்ல நாங்க ஸ்கெட்ச் இதெல்லாம் மேப் மேப் கிடைக்கும் போது நம்மள இத பொய் மேப்பு சும்மாவே போட்டிருக்காங்க. ஏதோ 4 பேர் சுத்துறாங்க, மக்கள் மத்தியில வேணுமனே இது கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க
சப் கலெக்டர் கிட்ட கேட்டோம், அதிகாரிகள் கிட்ட கேட்டோம், எம்எல்ஏ கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 2025 13 அக்டோபர்ல வந்து செப்டம்பர்ல வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, நாலேஜ் கார்டு யாரண்ட் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா நாலேஜ் கார்டு யாரண்ட் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி எஸ்டிஆர்ஆர் ரோட் ஆகட்டும், அவுட்டர் ரிங் ரோட் ஆகட்டும், பாகலூர் பைபாஸ் ஆகட்டும், அப்புறம் ஏர்போர்ட் ஆகட்டும், 844 ஆகட்டும், எல்லா ரோட்லவும் 2 பக்கமும் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எடுத்துட்டு போறாங்க. நம்ம விவசாயதாரர் பூரா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க பாலிடிக்ஸ் கிடையாது, எந்த பொலிட்டீஷியனுக்கும் நாங்க ஆப்போசிட் கிடையாது. தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எம்எல்ஏ என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அது வந்து 10 நாள்ல வந்து இது ரத்து பண்றோம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ரத்து பண்ணட்டும், அவங்க மக்களே அவருக்கு ஆதரவா இருப்பாரு. தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கணும். இல்லன்னா நாங்க வந்து இந்த போராட்டம் தொடரும். நாங்க வந்து அவர் போடுறாரு, இப்ப 10 நாள்ல வந்து ரத்து பண்ணலன்னா அதுக்கப்புறம் நாங்க வாழ்வாதாரம் என்ன? அது மாதிரி கொஸ்டின் மார்க் தானே. நாங்க அதுக்காக தான் எல்லா மக்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கூட்டங்கள். நாங்க வந்து இங்க விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னுட்டு மக்களுக்கு இன்னும் புரியல, தெரியல. ஒரு 30% தான் தெரிஞ்சிருக்கு. எம்பி வந்து சொல்லியிருக்கிறாருல்ல, எம்பி வந்து சொல்லியிருக்கிறாருல்ல, வேப்பன்பள்ளியில தான் வருது ஏர்போர்ட், இங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. யார் சொன்னது? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எங்க இல்ல சார். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றது உண்மையா, அவர் வந்து எம்பி சொல்றது உண்மையா, கவர்மெண்ட்ல வந்து சிஎம் சொல்றது உண்மையா, வந்து சீஃப் செக்ரட்டரி கூட்டு வந்து ஒசூர்ல அறிவிச்சது உண்மையா? ஒசூர்ல அறிவிச்சீங்க இல்லையா? ஒசூர்ல அறிவிச்சீங்களா இல்லையா? அறிவிச்சிட்டீங்க. அறிவிச்ச பிறகு இந்த மாதிரி மேப் எல்லாம் போட்டு ஒசூர் மக்களுக்கு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒசூர்ல வருது, எல்லா ரோட்லவும் 1 கிலோமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டருக்கு நிலம் எடுக்கிறோம், 32,253 ஏக்கர் எடுக்கிறோம். இந்த எடுக்கிற நிலம் வந்து நீங்க வந்து முன்னாடியே சொன்னீங்களா? ஏர்போர்ட்டுக்கு 3000 ஏக்கர் எடுக்கிறீங்களா? அது சொன்னீங்களா? எதுவுமே சொல்லலையே. அவங்க வந்து இது வந்து சொல்லாமையே எடுத்துட்டாங்க. இது வந்து பியூர்லி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், பியூர்லி அக்ரிகல்ச்சர் லேண்ட். இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், பிளவர்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இந்த 4-5 மாவட்டத்துல எங்குமே கிடையாதுங்க. ஒசூர்ல மட்டும்தான் இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறோம். 26 போராட்டம் நடக்க கூடாதுன்னா ஒண்ணு கலெக்டர் எங்களுக்கு லெட்டர் கொடுக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்ல சீஃப் செக்ரட்டரி லெட்டர் கொடுக்கட்டும், நாங்க நிறுத்திக்கிறோம். இவங்க சொல்றது பூரா அத்தனையுமே வந்து சொல்றாங்க, உள்ள போய் வேலை பண்றாங்க. இப்ப கலெக்டர் நாங்க அன்னைக்கு கேட்கும் போது நான் கொடுக்க முடியாது லெட்டர். சார் வருது நீ கொடு, இல்ல வரல நீ கொடு, நாங்க அடுத்த நடவடிக்கை போறதுக்குன்னு சொன்னா அதுக்கு யாருமே அளவாக மாட்டாங்க. அது எம்எல்ஏவும் கொடுக்க மாட்டாரு, மந்திரியும் கொடுக்க மாட்டாரு, சிஎம் செக்ரட்டரியட்லயும் வர மாட்டேங்குது. அப்ப நாங்க போராடாது வேற என்னத்தை பண்றது? அதுதான் போராடிட்டு குப்பத்துல வருது ஏர்போர்ட். இங்க தமிழ்நாட்டுல இன்னுமே ஒசூர்ல வராது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இது குப்பத்துல தான் வருது. எது கொடுங்க சார், லெட்டர் கொடுங்க சார், பேப்பர் உண்டமா ஒசூர்ல வராம இப்போ ஜியோ ரத்து பண்ணிருக்கீங்களா சார்? போட்டிருக்கீங்க, ஜியோ போட்டிருக்கீங்களா? அந்த ஜியோ ரத்தாச்சா? ரத்து பண்ணிருக்கீங்களா சார்? அதே சிஎம் அனௌன்ஸ் பண்ணவாங்க, அதோ வந்து அந்த எம்எல்ஏ, அதுக்கப்புறம் கண்ணுமொழி அம்மா வந்தாரு, அவரும் அனௌன்ஸ் பண்றாரு ஒசூர்ல தான் வருதுன்னுட்டு. நம்மளுக்கு பயமா இருக்கு சார். நம்ம விவசாய மக்கள் நாங்க இது மாதிரி பண்ணா என்ன எங்க வாழ்வாதாரம் கோல் போறோம். நாங்க சுத்தமா வந்து 32,000 ஏக்கர் இங்க நாலேஜ் கார்டு இருக்கும், ஏர்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துட்டா கம்ப்ளீட்டா நாங்க விவசாயிகள் எல்லாம் சூசைட் தான் பண்ணிக்கலாம். இந்த அரசியலும் கிடையாது சார். வெளியில வந்து வர்றது எல்லாமே லூஸ் டாக்ஸ். ஃபார்மர்ஸ் மட்டும் தான் நின்றுட்டு எங்கள் லேண்ட் சொத்து போயிடக்கூடாதுன்ட்டு கவலையோட இது பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லாமே டிபிஆர் பிளான் எல்லாம் வெளியில வந்திருக்கணும், பயம் வந்துருச்சு எங்களுக்கு. இது பின்னாடி யாரும் நடத்துறாங்க, அது அரசியல்வாதிங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கலாம். நாங்க வந்து எந்த அரசியல்வாதிக்கு எதிரி கிடையாது, எல்லாருமே சப்போர்ட் கேட்கறோம். எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிரஸ் மூலம் உங்கள் மூலம் நான் கேட்கிறோம் சார், வேற ஒண்ணும் இல்லை.